வணக்கம். நீங்கள் கொள்வது நியூஸ் ஃபர்ஸ்டின் இரவு 8 மணி பிரதான செய்தியுடன் உங்களுடன் இணைந்து கொள்ளும் நாம் சிசிரகுமார், கிருஷாந்த் ராஜ், சுவந்தா துசிதே. முதலில் தலைப்பு செய்திகள். தொழிலாளர்களின் எதிர்ப்புக்கு மத்தியிலும் அடிப்படை சம்பளத்தை 700 ரூபாவாக நிர்ணயிக்கும் கூட்டு ஒப்பந்தம் கைச்சாத்து. அதனால நாங்கள் நினைக்கிறோம் இந்த சம்பளம் ஒரு நியாயமான சம்பளம்னு. பெருந்தோட்ட தொழிலாளருடைய சம்பள உயர்வுக்கு இன்று நியாயமான ஒரு முடிவு எட்டப்பட்டிருக்கிறது. 1000 ரூபாய் அடிப்படை சம்பளத்தினை வலியுறுத்தி நாட்டின் பல்வேறு பகுதிகளிலும் ஆர்ப்பாட்டம். போதையற்ற நாட்டை உருவாக்குவதற்காக அர்ப்பணிப்புடன் செயல்பட்ட போலீஸ் அதிகாரிகளுக்கு ஜனாதிபதியினால் பாராட்டு. இனி விரிவான செய்திகள். பெருந்தோட்ட தொழிலாளர்களின் எதிர்ப்புக்கு மத்தியிலும் அடிப்படை சம்பளத்தை 700 ரூபாவாக நிர்ணயிக்கும் கூட்டு ஒப்பந்தம் இன்று கைச்சாத்திடப்பட்டுள்ளது. அலரி மாளிகையில் இம்முறை கூட்டு ஒப்பந்தம் கைச்சாத்திடப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. பெருந்தோட்ட தொழிலாளர்களின் சம்பள உயர்வு தொடர்பான கூட்டு ஒப்பந்தம் இம்முறையும் நீண்ட இழுபறிக்கு மத்தியில் கைச்சாத்திடப்பட்டுள்ளது. கடந்த 2016 ஆண்டு அக்டோபர் மாதம் கைச்சாத்திடப்பட்ட கூட்டு ஒப்பந்தம் கடந்த வருடம் அக்டோபர் காலாவதியானது. இதனைத் தொடர்ந்து தொழிற்சங்கங்களும் முதலாளிமார் சம்மேளனமும் பல சுற்று பேச்சுவார்த்தைகளை நடத்தினாலும் அந்த பேச்சுவார்த்தைகள் கைகூடவில்லை. குறித்த காலப்பகுதியில் மலையக பெருந்தோட்ட தொழிலாளர்களும் அவர்களுக்கு ஆதரவாக பல்வேறு தரப்பினரும் அடிப்படை சம்பளத்தை 1000 ரூபாவாக அதிகரிக்க கோரி போராட்டங்களை நடத்தினர். இந்த நிலையில் கடந்த வெள்ளிக்கிழமை கூட்டு ஒப்பந்தத்தில் கைச்சாத்திடுகின்ற தொழிற்சங்கங்கள், முதலாளிமார் சம்மேளனம் மற்றும் அமைச்சர்களுக்கிடையில் நடைபெற்ற கலந்துரையாடலின் போது அடிப்படை சம்பளத்தை 700 ரூபாய் வரை அதிகரித்து புதிய கூட்டு ஒப்பந்தத்தில் கைச்சாத்திடுவதற்கு இணக்கம் காணப்பட்டதாக அறிவிக்கப்பட்டது. எனினும் இந்த முடிவை ஏற்க முடியாது என தெரிவித்து தொடர்ந்தும் போராட்டங்கள் நடைபெற்று வருகின்றன. இந்த நிலையில் இன்று அலரி மாளிகையில் புதிய ஒப்பந்தத்தில் 2 தொழிற்சங்கங்களும் முதலாளிமார் சம்மேளனமும் கையொப்பமிட்டன. தொழில் மற்றும் தொழிற்சங்க உறவுகள் அமைச்சரவை அந்தஸ்தற்ற அமைச்சர் ரவீந்திர சமரவீர, இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் தலைவர், பாராளுமன்ற உறுப்பினர் ஆறுமுகன் தொண்டமான், இலங்கை தேசிய தோட்ட தொழிலாளர் சங்கத்தின் பொதுச் செயலாளர், ராஜாங்க அமைச்சர் வடிவேல் சுரேஷ், முதலாளிமார் சம்மேளனத்தின் பிரதிநிதிகள் ஆகியோர் இதன்போது பிரசன்னமாகியிருந்தனர். ஒப்பந்தத்தில் கைச்சாத்திடுகின்ற 3வது தரப்பான பெருந்தோட்ட தொழிற்சங்க கூட்டமைப்பு இதில் கைச்சாத்திடவில்லை. புதிய ஒப்பந்தத்தின் பிரகாரம் அடிப்படை சம்பளம் 700 ரூபாவாகவும் ஊழியர் சேமலாப நிதியம் மற்றும் ஊழியர் நம்பிக்கை நிதியத்திற்கான பங்களிப்பாக 105 ரூபாவும் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. எவ்வாறாயினும் 2016 ஆண்டு கைச்சாத்திடப்பட்ட கூட்டு ஒப்பந்தத்தின் மூலம் மக்களுக்கு கிடைத்த பல சலுகைகள் இம்முறை நீக்கப்பட்டுள்ளன. குறித்த ஒப்பந்தத்தில் அடிப்படை சம்பளம் 500 ரூபாவாகவும், நிலையான கொடுப்பனவு 30 ரூபாவாகவும், வரவுக்கான கொடுப்பனவாக 60 ரூபாவும், உற்பத்திக்கான கொடுப்பனவு 140 ரூபாவாகவும், ஊழியர் சேமலாப நிதியம் மற்றும் நம்பிக்கை நிதியம் ஆகியவற்றுக்கான பங்களிப்பாக 75 ரூபாவும் குறிப்பிடப்பட்டிருந்தது. இதன் பிரகாரம் 2 ஒப்பந்தங்களுக்கும் இடையிலான அதிகரிப்பாக 50 ரூபாய் மாத்திரமே காணப்படுகின்றது. நிலுவைத் தொகை வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டாலும் அந்த தொகை எந்த அளவு காலத்திற்கு எவ்வாறு வழங்கப்படும் என்ற விவரம் இதுவரை உறுதியாக அறிவிக்கப்படவில்லை. கடந்த முறையும் தொழிலாளர்களினால் நிலுவை சம்பளத்தை பெற்றுக்கொள்ள முடியாமல் போனமை குறிப்பிடத்தக்கதாகும். பெருந்தோட்ட தொழிலாளர்களின் கூட்டு ஒப்பந்தம் கைச்சாத்திடப்பட்ட பின்னர் இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் தலைமையகத்தில் இன்று ஊடக சந்திப்பொன்று ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இன்று காலையில் கூட்டு ஒப்பந்தம் கைச்சாத்திடப்பட்டுச்சு. அலரி மாளிகையில் வச்சு தான் கைச்சாத்திட்டப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் பிரதமரையும் சந்தித்தோம். ஒரு பேச்சுவார்த்தைங்கிற நேரம் விட்டு கொடுப்பு தான் பேசணும். 1000 ரூபா முன் வச்சோம். இன்றைக்கி அடிப்படை சம்பளம் 500லேருந்து 700க்கு உயர்த்தப்பட்டிருக்கு. சில பேர் போராடிக்கிட்டு இருக்காங்க. அன்றைக்கே நான் சொன்னேன், நாங்கள் எங்களால் முடிஞ்ச மேக்ஸிமம் தள்ளி கொண்டாண்டோம். இதுக்கு மேலே யாராவது வாங்கி கொடுக்குறதுனால நான் ஆதரவு தர்றேன். இந்த கடந்த 3 மாதத்துக்குள்ள அரியஸும் கிடைக்கும். அதுக்கு தோட்டத்துறை அமைச்சர் நவீன் திசாநாயக்கா அவர்கள் அடுத்த வாரம் கேபினட் பேப்பர் போட்டு அதுக்குள்ள நிதியை கம்பெனிகளோடு பேசி கம்பெனிகள் மூலமாக அதுவும் வழங்கப்படும். அதனால் நாங்கள் நினைக்கிறோம் இந்த சம்பளம் ஒரு நியாயமான சம்பளம்னு. இது யாராவது ஏற்றுக்கிற முடியலன்னா அவங்க பேசி வாங்குறதா இருந்தால் என்ன உதவி வேணாலும் நாங்கள் செய்ய தயார். நான் சொன்னேன் 1000 ரூபா கொடுக்க தயார்னா அரசாங்கத்தோட நான் பட்ஜெட்டுக்கு வாக்களிக்கிறேன்னு தான் சொல்லியிருந்தேன். வருகிற 30ஆம் தேதிக்குள்ளே என்னையால் இதை வாங்க முடியலைன்னா நான் பாராளுமன்றத்திலிருந்து ராஜினாமா பண்ணிடுவேன். கொடுக்காட்டி நான் பதவி வெளியேறேன்னு சொல்லி ஏன் என்ன பதவி வெளியேறாம இருக்கீங்க? 700 ரூபாய்க்கு ஒப்பந்தம் பண்ணிட்டு அந்த 20 ரூபாய் எங்களுக்கு எதுக்கு? பிச்சை காசா?
இல்லாட்டி சந்தாவை நிப்பாட்டுவோம் எழுதி கொடுத்து. அவர் ஆரம்பத்தொண்டமா சொல்றாரு நான் 40% சம்பளத்தை வெட்டி கொடுத்துருக்கேன். எங்க வெட்டி கொடுத்துருக்கீங்க? 20 ரூபா கொடுத்துருக்கீங்க மேலதிகமா. இந்த கள்ளத்தனமா ஒப்ப வச்ச மந்திரிமாரு களவாணி பைய எஸ்டேட் பக்கம் வராத. ஒப்பந்தம் பண்ண நம்ம கட்சி தலைவர் எல்லாத்துக்கும் மிச்ச நன்றி. ஓட்டு கேட்டு போம் போட்டு எங்க ஊருக்கு வராங்க. பெருந்தோட்ட தொழிலாளருடைய சம்பள உயர்வுக்கு இன்று நியாயமான ஒரு முடிவு எட்டப்பட்டிருக்கிறது. அந்த மக்கள் மீது அக்கறை கொண்டவர்கள் என்ற வகையில் ஆக்கப்பூர்வமான எடுத்த நடவடிக்கை தான் இது. பெருந்தோட்ட கைத்தொழில் அமைச்சரோட போயிட்டு பேசுறதுக்கு கூட்டப்பந்தம் ஒரு தடை இல்லை. கூட்டப்பந்தம் முடிந்த காலகட்டத்தில் நடந்த தொடர்ந்த போராட்டங்கள் இதுகெல்லாம் எந்தவித பழிவாங்கல் நடைபெறாது. போலீஸ் பதிவுகள்லாம் வாபஸ் பெறப்படும், வழக்குகள் வாபஸ் பெறப்படும். ஸ்ட்ரைக் அடித்து அவர்களுக்காக தொழில் சம்பந்தமான எடுத்த நடவடிக்கைகள் அனைத்தும் முழுமையாக வாபஸ் பெற்றுக் கொள்ளப்படும். 1000 ரூபாய் சம்பளம் வரும். 1000 ரூபாய் சம்பளம் மனம் இருந்து பேசுறேன், கெஞ்சினேன், ஒவ்வொருத்தரும் கெஞ்சின போயிட்டு பிரதம மந்திரி ரணில் விக்ரமசிங்கிட்ட கும்பிட்டு கேட்டேன். என் காது கேட்காத அரசாங்கத்துக்கு கண்ணு தெரியலையா? கண்ணு பொட்டையா? யார் தொழில் அமைச்சர்? ஐக்கிய தேசிய கட்சியோட அமைச்சர் தொழில் அமைச்சர் யார்? நிதி அமைச்சர். நிதி அமைச்சர் ஐக்கிய தேசிய கட்சி யார்? பெருந்தோட்ட கைத்தொழில் அமைச்சர் நுவர்லை மாவட்டத்தை சேர்ந்த ஐக்கிய தேசிய கட்சி அமைச்சர் யார்? பிரதம மந்திரி. ஒரு ஆர்வத்தோண்டமான அமைச்சர்களும் நாங்கள் நேற்று முன்தினம் இந்த இப்போ வந்து பிரதம மந்திரி போயிட்டு பேசணும். 1000 சம்பளம் உடனடியாக அவர் டீம் ஒன்று போட்டு டிஸ்கஸ் பண்ணார். நேற்று நாங்கள் திரைசேரிக்கு போனோம். திரைசேரியோட பேச்சுவார்த்தை நடத்துறோம். சுரேஷ் ஐயா அவர்கள் மஹிந்த ராஜபக்ச அவர்கள் பிரதமர் வந்தோடனே ஆனால் 1000 ரூபாய் மக்களுக்காக வாங்கி தர்றோன்னு அங்கே போனார். அதுக்கு பிறகு ரணில் விக்ரமசிங்க பிரதமர் ஆகணும் இங்கே வந்தார். இப்போ 1000 ரூபாய் வாங்கி கொடுத்தாரா? போய்க்கு பெட்ரோல் எடுத்துக்கிட்டு பார்லிமெண்ட்டுக்கு போனார். ஆனால் பார்லிமெண்ட்டுக்கு போயிட்டாரு பெட்ரோல் எடுத்துக்கிட்டு. அடுத்த பையன் சந்தைக்கு ஆளுங்க வீட்டுக்கு வந்தா ஆளுங்க எசிட் அடிச்சு தான் அனுப்புவாங்க. சுரேஷ் வடிவேல் எந்த மூலையில் இருக்காருன்னு தெரியல, நமது திகாம்பரமும் எந்த மூலையில் இருக்கான்னு தெரியல. இவங்க எல்லாம் வாங்கி கொண்டு தொண்டமானு கூறினார். தொண்டமானு வரைக்கும் வாங்கி கொடுக்கல. கூட்டு ஒப்பந்தத்தை 3 மாசத்துக்கு முன்னாடி நீங்க வச்சிட்டீங்க ஒப்பந்தம். இன்னைக்கு வந்து நாடகம் ஆடிக்கிட்டு இருக்கீங்க. இங்க வக்கீல வக்கீல தாய் மர கேட்கறேன். எந்த தாய் வந்து கேட்டார் அவர் வடிவேல் சுரேஷ்? நாங்க உங்களை நம்பி தானே ஓட்டு போட்டு உங்களை மந்திரி ஆக்கணும், உங்களை அங்க அனுப்பணும். எப்படி போல போராட்டம் நடக்கல, நீங்க ஒப்ப வச்சீங்க. யாரை கேட்டு ஒப்ப வச்சீங்க? அன்னைக்கு டிவில என்ன சொன்னீங்க? மக்களை சந்திச்சு தான் ஒப்ப போய் சொன்னீங்க. என்ன சூட் கேஸ் அது வாங்கிட்டியா நீ? அதனால எங்களுக்கு ஒப்பந்தம் பண்ண இயலான்னு சொல்ற. ஓட்டு வாங்கி முடிஞ்சோன்னே எங்களை கணக்கே எடுக்க மாட்டேங்கிற. என்னத்துக்கு மினிஸ்டர் மாரும் தேவையில்ல, எங்களுக்கு சந்தா கொடுக்கவும் தேவையில்ல, உங்களுக்கு யூனியனும் தேவையில்ல. எங்களுக்கு நீங்க இந்த 10 வருஷமா கூட்டு ஒப்பந்தத்தில் ஒப்பந்தம் பண்ணி உங்க வீட்டு அடிப்பட்ட கம்பெனியில இருந்து நீங்க ஒரு கட்டளை வாங்கிட்டு நீங்க போயிருங்க உங்க வீட்டுக்கு. வந்து ஐக்கிய தேசிய கட்சியில பங்காளி கட்சியெல்லாம் சேர்ந்து ஒரு பொது தேர்தலில் ஜனநாயக தேசிய முன்னணி ஒரு கூட்டமைப்பு ஸ்டார்ட் பண்ண போறாங்க. அதுல தேர்தல் கேட்க போறதா சொல்லியிருக்காங்க. நீங்களும் திகாம்பரம் அதுல இணைந்து போட்டியிட போறதா ஒரு தகவல் வந்து இப்ப நீங்க சொல்லிதான் எனக்கே தெரியும். ஐக்கிய தேசிய அப்படி அமைக்கிறாங்களோ கட்சிகள் சொல்லியிருந்தாங்க. அப்ப அந்த பங்காளியை போய் கேளுங்க. நான் பங்காளி இல்லையே. அப்படி ஒரு நிலைமை வந்தா நீங்க இணைந்து அது அந்த நேரம் பார்ப்போம். அமைச்சர் திகாம்பரம் நீங்கள் இணைந்து போட்டிடுவீங்க. நான் எனக்கு திகாம்பரத்தோட இணையணும். இன்று கூட்டு ஒப்பந்தத்தில் கைச்சாத்திடாமை தொடர்பில் பெருந்தோட்ட தொழிற்சங்க கூட்டமைப்பின் செயலாளர் நாயகம் எஸ். ராமநாதன் கருத்து தெரிவித்தார். தொழிலாளர்கள் இவ்வளவு காலமாக அனுபவித்து வந்த இந்த வரவுக்கான போனஸ், அதாவது வரவுக்கான கொடுப்பனவு 60 ரூபாயும், மற்றது உற்பத்தி ஊக்குவிப்பு பணமாக வழங்கப்பட்ட 140 ரூபாயும் அவர்களுக்கு கிடைக்கல. எனவே இந்த ஒப்பந்தத்தில் கை சாத்திட தேவைதானாங்கிற ஒரு பிரச்சனை எங்கள் மத்தியில் இப்போ எழுந்திருக்கு. அது மாத்திரமல்ல, இந்த ஒப்பந்த காலமும் கூட இப்போ 18 அதாவது இப்போ 2018 அக்டோபர் மாதத்திலிருந்து அந்த ஒப்பந்தம் புதுப்பிக்கப்பட வேணும். ஆனால் இவங்க போட்டிருக்காங்க என்னன்னு சொன்னால் 2019 ஜனவரி 28ஆம் தேதியிலிருந்து தான் இந்த புதிய ஒப்பந்தம் நடைமுறைக்கு வரும்னு சொல்லி போட்டிருக்காங்க. இந்த பிரச்சனை சம்பந்தமாக எங்களோட ஒரு நாள் பேசவும் இல்லை, எங்களுடைய அனுமதியை பெற்றுக்கொள்ளவும் இல்லை. எங்களுக்கு தெரியாமல் இந்த மாதிரி விஷயங்களை புதுப்பிச்சிருக்க காரணமாக நாங்கள் இந்த ஒப்பந்தத்தில் ஒப்பம் வைக்க மாட்டோம் என்ற தீர்மானத்துக்கு நாங்கள் வந்துள்ளோம்ங்கிறது தான். தொழில் மற்றும் தொழிற்சங்க உறவுகள் அமைச்சரவை அந்தஸ்தற்ற அமைச்சர் ரவீந்திர சமரவீர இன்று ஊடகவியலாளர் சந்திப்பொன்றை ஏற்பாடு செய்திருந்தார். நரகன்பேட்டையில் உள்ள தொழில் அமைச்சில் நடைபெற்ற இந்த ஊடகவியலாளர் சந்திப்பில் முதலாளிமார் சம்மேளன பிரதிநிதிகளும் கலந்து கொண்டிருந்தனர். இன்றைய தினம் கைச்சாத்திடப்பட்ட கூட்டு ஒப்பந்தம் இதன்போது அமைச்சரிடம் உத்தியோகபூர்வமாக கையளிக்கப்பட்டுள்ளது.
பிரதமர் தலைமையில் நடந்ததாக கூறுகின்றார்கள். பிரதமர் தலைமையில் நடக்கவில்லை. அலரி மாளிகையின் வேறொரு அறையில் கையொப்பமிடப்பட்டது. அந்த இடத்தில் பிரதமர் இருக்கவில்லை. வெள்ளிக்கிழமை சொன்னதை போன்று கையொப்பமிட தயாராகினார். ஆனால் எதிர்ப்புகள் வந்ததால் திட்டமிட்ட இடத்தில் இன்றைய நிகழ்வை நடத்த முடியாமற் போனது. தொழில் ஆணையாளருக்கு வர்த்தமானில் அறிவிப்பதாக அனுப்பி வைத்துள்ளோம். மேலதிக கொழுந்து 25 ரூபாவிலிருந்து 40 ரூபாவாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. අගමැති කාර්යාලයේ වෙනම තැනක් සූදානම් කරලා දුන්නා මේ ගැන සාකච්ඡා කරලා තීන්දුවකට. ඔව්. නෑ නීතිය තියෙන්නේ 3/2 பெரும்பான்மை என்ற அடிப்படையில் சட்ட அதிகாரம் உண்டு. ප්‍රධාන වෘත්තීය සමිති 3න් 2ක් අත්සන් කරොත් මේක පිළිගන්නවා. நாங்கள் நேற்றைய தினம் முதலாளிமார் சம்மேளனத்துக்கு முன்பாக முற்றுகை போராட்டம் நடத்தியிருந்தோம். அதைத் தொடர்ந்து இன்று காலையும் எங்களுடைய ஒட்டுமொத்த இளைஞர்களும் ஒன்றிணைந்து போராட்டத்தை முன்னெடுத்திருந்தோம். மலையக தொழிற்சங்க தலைவர்கள் களவாணித்தனமாக பிரதம மந்திரியின் காரியாலயத்துக்கு வந்து எங்களுக்கு தெரியாமல் கூட்டு ஒப்பந்தத்தில் கைச்சாத்திட்டு இருக்கின்றார்கள். இது ஒட்டுமொத்தமாக மலையகத்தையும் காட்டி கொடுக்கும் வேலையாக இருக்கின்றது. இன்று காலை ஒட்டுமொத்த மலையக இளைஞர்களும் ஒன்றிணைந்து முதலாளிமார் சம்மேளனத்துக்கு முன்பாக பாரிய போராட்டத்தை முன்னெடுத்திருந்தோம். இருந்தும் எங்களுக்கு தெரியாமல் இவர்கள் களவாணித்தனமாக வந்து இங்கு கைச்சாத்திட்டது ஒட்டுமொத்த மலையகத்தையும் காட்டி கொடுத்திருப்பதாக தெரிகிறது. ஒன்றை மக்கள் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். பிரதமர் ரணில் விக்ரமசிங்க அவர்கள் தலவாக்கலையில் நான் ஆட்சிக்கு வந்தவுடன் 1000 ரூபாய் பெற்றுக் கொடுப்பேன் என்று சொன்னார். ஆனால் அவரும் பெற்றுக் கொடுக்கவில்லை. இப்பொழுது 3.5 வருட காலம் நிறைவு பெற்றும் அவர்களுடைய ஆட்சி 2 மாதத்துக்கு முன்பாக கலைந்த பொழுது எமது தலைமைகள் தான் அவர்களுடைய ஆட்சியை காப்பாற்றியது. இதேவேளை குழு 24 ராஜகிரியவில் அமைந்துள்ள முதலாளிமார் சம்மேளனத்திற்கு முன்பாக இன்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டது. ராஜகிரியவில் அமைந்துள்ள முதலாளிமார் சம்மேளன அலுவலகத்தை நேற்று முற்றுகையிட்ட குழு 24 உறுப்பினர்கள் தொடர்ந்து எதிர்ப்பு நடவடிக்கையில் ஈடுபட்டு வந்தனர். தோட்ட தொழிலாளர்களுக்கு 1000 ரூபாய் அடிப்படை சம்பளம் வழங்குமாறு வலியுறுத்தி இந்த ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது. அரசாங்கம் கவுந்துச்சின்னு சொல்லி மாத்திரிச்சின்னு சொல்லி நீங்க எல்லாரும் நீதிமன்றம் போனதுக்காக தொழிலாளருக்காக நாங்க போவோம். ஒவ்வொருத்தரும் தனித்தனியாக கோர்ட்டில் அப்ளை பண்ணுவோம். இதுக்கான தீர்வு கண்டிப்பாக எங்களுக்கு கிடைக்கணும். எங்கள் தாய் தந்த உறவுகளான நீங்கள், இளைஞர்களான உங்கள் பிள்ளைகளான எங்களை ஆதரியுங்கள். ஒட்டுமொத்த மலையக அரசியல்வாதிக்கு நான் ஒன்று கூறுகிறேன். இது உங்களுடைய தோல்வி. 1000 ரூபாய் அடிப்படை சம்பளத்தை வலியுறுத்தி தன்னெழுச்சி இளைஞர் குழுவினால் இந்திய உயர்ஸ்தானிகர் ஆலயத்திற்கு முன்பாக இன்று கவனஈர்ப்பு போராட்டம் நடத்தப்பட்டது. தோட்ட தொழிலாளர்களுக்கு 1000 ரூபாய் அடிப்படை சம்பளம் வழங்குமாறு வலியுறுத்தி இந்த கவனஈர்ப்பு போராட்டம் நடத்தப்பட்டது. இந்த அரசாங்கம் இந்த கூட்டு ஒப்பந்தத்திற்கோ இந்த சம்பள பிரச்சனைக்கோ அவர்களின் கவனப்பார்வையை திருப்பாவிட்டால் நாம் இந்திய அரசாங்கத்தின் உதவியை நாடு இங்கு வந்திருக்கின்றோம். அதேபோல் நான் இப்பொழுது இந்திய அரசாங்க உதவி தூதுவரிடம் பேசியிருந்தேன். எனவே இந்திய அரசாங்கமாவது தலையிட்டு எமது மக்களின் அடிப்படை பிரச்சனையான இந்த சம்பள பிரச்சனை அடிப்படை 1000 ரூபாய் பெற்றுத் தருவதற்கு ஏற்பாடு செய்யுமாறு இந்திய அரசாங்கத்திடம் நாங்கள் கோரிக்கை விடுத்திருக்கிறோம். எங்கள் அரசியல்வாதிகள் இவற்றை செய்வார்கள் என நாங்கள் எதிர்பார்த்திருந்தோம். யாரும் எதுவுமே செய்யவில்லை. இது சம்பந்தமான பிரச்சனைகளை சர்வதேச மட்டத்துக்கு கொண்டு செல்வோம். இந்த இளைஞர்கள் ஒட்டுமொத்தமாக ஒன்றிணைந்து செயற்பட்டு கொண்டிருக்கின்ற போது இந்த காட்டி கொடுத்த இந்த மலையக அரசியல் தலைமைகள் கைச்சாத்திடுகின்ற இந்த 20 ரூபாய் உயர் சம்பளம் என்று கூறிக்கொண்டு இந்த 20 ரூபாய்க்காக ஒட்டுமொத்த மலையகத்தையும் மலையக மக்களையும் காட்டிக் கொடுப்பதற்காக எத்தனைத்துக் கொண்டிருக்கின்றார்களே, இவர்களுக்கு பாடம் புகட்ட வேண்டிய நேரம் வந்திருக்கின்றது. அதனால் தயவு செய்து கூறுகின்றோம், நீங்கள் இந்த 20 ரூபாய்க்கான சம்பள உயர்வுக்கு கைச்சாத்திடாதீர்கள். ஒட்டுமொத்தமாக இந்த கூட்டு ஒப்பந்தத்திலே கைச்சாத்திடுகின்ற அனைவரும் வெளியேறுங்கள் அல்லது கூட்டொப்பந்தத்திலிருந்து நீங்கள் ரத்து செய்யுங்கள். ஏதோ ஒரு விடயத்தை செயற்படுத்தி எங்களுடைய தாய் தந்தை உறவுகளுக்கு அடிப்படை சம்பளத்தை பெற்றுக் கொடுங்கள். 1000 ரூபாய் அடிப்படை சம்பளம் கோரி மலையகத்தின் பல்வேறு பகுதிகளிலும் தோட்ட தொழிலாளர்கள் இன்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அத்துடன் குறைந்த சம்பளத்திற்கு கூட்டு ஒப்பந்தம் கைச்சாத்திடப்பட்டமைக்கு எதிர்ப்பு தெரிவித்து சில பகுதிகளில் பணி பகிஷ்கரிப்பும் முன்னெடுக்கப்பட்டது. கேகாலை ருபன்வெல்ல பிரதேச செயலகத்துக்குட்பட்ட மொரளி ஓயா, சனிகாஸ் மற்றும் வின்சீட் ஆகிய தோட்டங்களைச் சேர்ந்த தொழிலாளர்கள் இன்று பணி பகிஷ்கரிப்பில் ஈடுபட்டனர். அத்துடன் இந்த பகுதிகளில் உள்ள தோட்ட தொழிலாளர்களின் வீடுகளில் கருப்பு கொடிகள் பறக்கவிடப்பட்டிருந்ததை காண முடிந்தது. நிட்டம்புவ ருபன்வெல்ல பிரதான வீதியை மொரளியுயா தோட்ட சந்தையில் மறைத்து தொழிலாளர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். 750 ரூபாய் சம்பளம் கூட்டிட்டேன்னு சொல்லி எங்களுக்கு கூட்டியிருக்கு 20 ரூபாய் தான். நானு பாராளுமன்றத்தை விட்டு நான் விலகிடுவேன். இதே கேள்வி தான் பழனிதிகாபுரமும் சொன்னாரு. இன்னைக்கு விலகுனாரா? இப்ப சொல்றாரு 750 ரூபாய் நான் வாங்கி கொடுத்துட்டேன்,
நவீன் திசாநாயக்கைக்கு நீங்க நன்றி சொல்லணும். ரணில் விக்ரமசிங்க சரியான ஒரு பச்சைக்கல்ல. உதயகுமார் வந்து இன்னையோட 10வது நாளாக இன்னைக்கு வாழ்வோ சாவோண்டு பெரும் போராட்டத்தில் இருக்காரு. எங்களுக்காக இறங்கின உதயகுமார் மாதிரி ஆளுக்கு தான் நாங்க ஓட்டு கொடுக்கணும். எம்பிலிப்பிட்டிய கொலன பகுதியிலும் தோட்ட தொழிலாளர்கள் இன்று கவனஈர்ப்பு பேரணி ஒன்றை நடத்தினர். 5 தோட்டங்களைச் சேர்ந்த தொழிலாளர்கள் கலந்து கொண்ட இந்த பேரணி ஏஎஸ் கூட்டுறவு சங்க கட்டிடத்துக்கு முன்பாக ஆரம்பமாகி ஏஎஸ் சந்தையை சென்றடைந்தது. இப்ப கொழும்புல போராடி கொண்டிருக்காங்க எங்களுக்காக. அந்த மாதிரி ஆள பார்லிமெண்ட்டுக்கு அனுப்புனியா? ஓ மாதிரி ஆள வெளியே வரணும், அந்த மாதிரி ஆள பார்லிமெண்ட்டுக்கு போடணும். நீ சொன்னதை செய்ய அடுத்த நொடியை நான் செய்வேன். இல்லன்னு சொன்ன வார்த்தையை காப்பாற்றணும்னு அந்த 1000 ரூபாய் சம்பளத்தை வாங்கி கொடு. ஹப்புத்தளை தம்பித்தேன தோட்டப்பகுதி மக்கள் சுமார் 10 கிலோமீட்டர் தூரம் இன்று பேரணி ஒன்றை நடத்தினர். தம்பித்தேனவில் ஆரம்பமான பேரணி ஹப்புத்தளை நகரை சென்றடைந்ததும் ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது. வெளிமடை போவிஸ் தோட்டத்தில் இருந்து ஆரம்பமான மற்றொரு பேரணி தங்கமலை சந்தையை சென்றடைந்ததும் ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது. கருப்பு கொடிகளை ஏந்தியவாறு தொழிலாளர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஹட்டன் மலையப்பு சந்தையிலும் தோட்ட தொழிலாளர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஹட்டன் நுவர்லியா பிரதான வீதி மற்றும் ஹட்டன் கொழும்பு பிரதான வீதியூடான போக்குவரத்துக்கும் இதனால் இடையூறு ஏற்பட்டது. இவங்க ஒப்பந்தத்தை விட்டு வெளியே போக சொல்லுங்க. நாங்க பேசிக்கிறோம். எங்களுக்கு அடிப்படை சம்பளமா 1000 ரூபாய்க்கு மேல வேணும். 700 ரூபாய் எங்களால ஏற்றுக்கொள்ள முடியாது. போதையற்ற நாடு என்ற நோக்கத்தை சாத்தியமாக்குவதற்கு அர்ப்பணிப்புடன் செயற்பட்ட மற்றும் போதைப்பொருள் சுற்றி வளைப்புகளில் விசேட திறமைகளை வெளிப்படுத்திய போலீஸ் அதிகாரிகள் இன்று கௌரவிக்கப்பட்டனர். ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தலைமையில் கொழும்பு சுகததாச உள்ளக அரங்கில் இந்த நிகழ்வு நடைபெற்றது. ஜனாதிபதி பிரசன்சா 2019 14ஆம் தேதி ஜனவரி மாதம் 2015ஆம் ஆண்டிலிருந்து 14ஆம் தேதி ஜனவரி மாதம் 2019ஆம் ஆண்டு வரை ஆபத்தான போதைப் பொருள் சுற்றி வளைப்புகளில் ஈடுபட்ட 1034 போலீஸ் உத்தியோகஸ்தர்கள் இங்கு கௌரவிக்கப்பட்டனர். 3 பிரிவுகளில் இந்த பரிசுகள் வழங்கப்பட்டதுடன் 15 பேருக்கு போலீஸ் வீரர் ஜனாதிபதி பதக்கமும் 59 பேருக்கு போலீஸ் திறமை பதக்கங்களும் ஜனாதிபதியினால் வழங்கி வைக்கப்பட்டதுடன் ஏனைய போலீஸ் அதிகாரிகளுக்கு ஜனாதிபதி கௌரவிப்பு சான்றிதழ்களும் வழங்கி வைக்கப்பட்டன. கசிப்பு முதலாளி கஸ்கபன ஜாவாரங்காரோ கசிப்பு வியாபாரம் செய்தவர்கள், மரக்கடத்தலில் ஈடுபட்டவர்கள், சட்டவிரோத நடவடிக்கைகளில் ஈடுபட்டவர்கள், போலீஸ் பொறுப்பதிகாரியை இடமாற்றம் செய்த யுகத்தை முடிவிற்கு கொண்டு வந்துள்ளேன் என்பதை தெளிவாக கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். இடமாற்றம் வழங்கப்படும் போது இடமாற்றம் வழங்குவதற்காக கடிதம் சமர்ப்பிக்கப்பட வேண்டும் என நான் பணிப்புரை விடுத்துள்ளேன். போதைப் பொருள் கடத்தலில் ஈடுபடுபவர்களுக்கு மரண தண்டனை வழங்கப்பட்டிருக்க வேண்டும். மனித உரிமைகள் தொடர்பில் நாங்கள் பேசி வருகின்றோம். நாடு அழிவு பாதைக்கு செல்கின்றது. மனித உரிமைகள் தொடர்பில் பேசுபவர்கள் போதைப் பொருளை ஒழிப்பது தொடர்பில் பேசுவதில்லை. மரண தண்டனையை அமல்படுத்த வேண்டும் என கடந்த காலங்களில் தெரிவித்திருந்தேன். அதற்கான அறிக்கைகளை கோரியிருந்தேன். 1 வருட காலம் கடந்தும் இன்னும் அறிக்கைகள் கிடைக்கப்பெறவில்லை. இது தொடர்பில் நான் பேசியதும் மரண தண்டனை பெற்று மேன்முறையீடு செய்யாதவர்கள் மேன்முறையீடு செய்ய ஆரம்பித்து விட்டனர். அனைவரும் மேன்முறையீடு செய்துள்ளனர். ஆகவே தூக்கிலிடப்பட யாரும் இல்லை என இப்போது சொல்கின்றனர். ஒருவரையாவது கண்டுபிடித்து தருமாறு எனது அதிகாரிகளுக்கு கூறியுள்ளேன். எல்லாவற்றின் இந்த நடவடிக்கையை முன்னெடுக்க முடியாது. போதைப் பொருளுக்கு அடிமையானவர்களுக்கு புனர்வாழ்வு வழங்கும் செயற்பாடுகளை முன்னெடுக்கும் அமைச்சரவை பத்திரத்தை நாளை அமைச்சரவையில் சமர்ப்பிக்க எதிர்பார்த்துள்ளேன். උත්ථාපනය කිරීමේ අධිකාරියක් පිහිටුවීම මම හෙට අමාත්‍ය මණ්ඩල සංදේශයෙන් අනුමත කරගෙන එය ක්‍රියාත්මක කිරීමට බලාපොරොත්තු වෙමි. தேசிய தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் மஹிந்த தேசப்பிரிய தேர்தல்கள் ஆணைக்குழுவில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் தெரிவித்த கருத்துக்கள் அடுத்து. மாகாண சபை தேர்தல் ஏன் இவ்வளவு தாமதமாகின்றது? கிழக்கு, வடமத்திய மற்றும் சப்ரகம மாகாணங்களில் 16 மாதங்கள் கடந்துள்ளது.
மத்திய வடக்கு மற்றும் வடமேல் மாகாணங்களுக்கு 4 மாதங்கள் கடந்துள்ளது. முன்னாள் முதலமைச்சர்களாயினும் அமைச்சர்களாயினும் குடிமக்களாயினும் ஊடகங்களாயினும் சிவில் அமைப்புகளாயினும் நீதிமன்றத்துக்கு சென்றால் தேர்தலை தாமதப்படுத்துவது ஜனநாயகத்துக்கு செய்யும் தவறு என்பதனை ஆணைக்குழு சுட்டிக்காட்டும். தேர்தலை பிற்போடுவது ஊழல் மிகு தேர்தலை விடவும் மோசமானது. நாம் இதற்கு அக்கறை இல்லை என்று சிலர் கூறுகின்றனர். சபாநாயகர் 5 அடங்கிய குழுவை நியமித்தார். பிரதமர் தலைமையில் 2018ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 28ஆம் தேதி இந்த குழு நியமிக்கப்பட்டது. இந்த குழுவுக்கு வழங்கப்பட்ட காலம் 2 மாதங்களாகும். இவர்கள் 2 மாதங்களை கடத்தினர். இவர்கள் 2 கூட்டங்களை நடத்தினர். மீளாய்வுக்கான திட்டங்கள் முன்னெடுக்கப்படவில்லை. ஜனாதிபதியிடம் தற்போது மீளாய்வு அறிக்கை இல்லை. ஏன் ஆணைக்குழுவினால் நீதிமன்றத்துக்கு செல்ல முடியாது என்று சிலர் கேட்கின்றனர். ஆணைக்குழு யாருக்கு எதிராக நீதிமன்றம் செல்வது? நாம் எவ்வாறு அரசாங்கத்துக்கு எதிராக செல்வது? அதன்போது சட்டமா அதிபரே பிரதிவாதியாகுவார். சட்டமா அதிபரே எம் சார்பில் ஆஜராக வேண்டும். අපි එතකොට නීතිපත්තුමයි වග උත්තර කරුවා. නීතිපත්තුමා තමයි අපි වෙනුවෙන් වෙන්නේ හිටින්නත්. පසුගිය දේශපාලන කලබල සමයේ කවුද සතිකීපේ උතුමාලගේ සමාජිකයෙක්. ඔව් මට තේරෙනවා ප්‍රශ්නේ. එතුමා උසාවි ගියා. උසාවියේ තීන්දුව මේ රටේ ජනතාව පිළිගත්තා. ඒ වෙලාවේ මහාචාර්ය හූල් நபர் என்ற வகையில் பேராசிரியர் ஹூல் நீதிமன்றம் சென்றார். ஜனாதிபதிக்கு பாராளுமன்றத்தை கலைக்க முடியாது என அரசியலமைப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அது அவருக்கு புரிந்தது. மே ක්‍රමයට තියෙන්න ඕනේ කියලා. ඉතින් අගතියකටපත් පාර්ශවයකට යන්න පුළුවන්. මේ ගාලු දිස්ත්‍රික්කයේ இதற்கு அடுத்தபடியாக நாம் என்ன செய்வது? ஜனாதிபதி தேர்தலை முன்கூட்டி நடாத்தினால் எமக்கு எதுவும் செய்ய முடியாது. எனினும் நவம்பர் மாதம் 9ஆம் திகதிக்கும் டிசம்பர் மாதம் 9ஆம் திகதிக்கும் இடையில் ஜனாதிபதி தேர்தலை நடத்தும் வரை இந்த தேர்தலை நடத்தவில்லை என்றால் நான் ராஜினாமா செய்வேன். மஹிந்த தேசப்பிரியவும் ஒரு பிரஜை. தேர்தலை பிற்போடுவது தொடர்பில் மஹிந்த தேசப்பிரியவின் இதயம் வலிக்கின்றது. ඒකින්ද තමයි මං කිව්වේ අනිත් එක අපි වැඩ කරන්නේ අපේ පක්ෂේ න්‍යාය පත්‍රයට කියලා ඡන්ද තීරණය කරනවා නම් මැතිවරණ කොමිෂන් සභාවක් අවශ්‍ය නැහැ. අපේ ගමේ කියනවා වගේ මේ දැස් මක්කට. கொழும்பில் இன்று நடைபெற்ற நிகழ்வொன்றின் பின்னர் அமைச்சர் மனோ கணேசனிடம் ஊடகவியலாளர்கள் அடுத்த ஜனாதிபதி வேட்பாளர் தொடர்பில் கேள்வி எழுப்பினர். ஆம், தெரிவு செய்துவிட்டோம். ஜனநாயக தேசிய கூட்டமைப்பு பிரஜாதந்திரவாதி ஜாதிக பெரமுன எமது வேட்பாளர் களமிறங்குவார். பெயரை குறிப்பிட வேண்டிய அவசியமில்லை. எனினும் ஐக்கிய தேசிய கட்சியை சேர்ந்தவர் எமது கூட்டமைப்பில் பொது வேட்பாளராக களமிறங்குவார். ஐக்கிய தேசிய கட்சியின் உறுப்பினர் ஒருவருக்கு 2010ஆம் ஆண்டு சந்தர்ப்பம் கிடைக்கவில்லை. 2015ஆம் ஆண்டு சந்தர்ப்பம் கிடைக்கவில்லை. இந்த முறை சந்தர்ப்பம் வழங்க வேண்டும் என்பது நியாயமானது. எமது கூட்டமைப்பை நாளை அல்லது நாளை மறுதினம் நாட்டிற்கு கூறுவோம். யாப்பு தயாராக உள்ளது. அனைத்து மக்களுக்கும் ஏற்றுக்கொள்ள முடியுமான கூட்டமைப்பை நாம் அறிவிப்போம். அந்த கூட்டமைப்பின் பெயரை ஜனநாயக தேசிய கூட்டமைப்பாகும். ප්‍රජාතන්ත්‍රවාදී ජාතික පෙරමුණ. ඒ පෙරමුණ තුළ අපි අපේක්ෂකම අපි ඒ තුළ තියෙන ප්‍රධාන පක්ෂයක් ඇටියට ඒ ජාපට දබා දෙනවා සාධාරණයි කියලා. படைப்புழுவை கட்டுப்படுத்துவதற்காக நாடளாவிய ரீதியில் மக்களுடன் இணைந்து தேசிய திட்டம் ஒன்றை முன்னெடுப்பதற்கு நியூஸ் ஃபர்ஸ்ட் மற்றும் விவசாய அமைச்சு என்பன நடவடிக்கை எடுத்துள்ளன. அது தொடர்பில் தெளிவுபடுத்தும் நிகழ்வொன்று இன்று பேராதனை கண்ணுருவையில் நடைபெற்றது. இந்த திட்டத்தின் மூலம் படைப்புழுவினால் பாதிக்கப்பட்டுள்ள மக்கள் தெளிவுபடுத்தப்பட உள்ளனர். அதனை முன்னெடுக்க வேண்டிய விதம் தொடர்பில் நியூஸ் ஃபர்ஸ்டின் அதிகாரிகளுக்கு விவசாய அமைச்சின் அதிகாரிகள் தெளிவுபடுத்தினர். கமநல சேவை மத்திய நிலையத்திற்கு இன்று மாதிரிகள் கிடைத்துள்ளன. குறிப்பாக மக்கள் இங்கு புழுவை விட்டு செல்கின்றனர், எடுத்து செல்வதில்லை. இது அபாயகரமான நிலைமையாகும். இல்லாவிட்டால் அருகில் உள்ள கால்வாயில் விட்டு செல்கின்றனர். பின்னர் அது பரவும் அபாயம் உள்ளது. இது குறித்து மக்களை தெளிவுபடுத்த வேண்டும். மொனராகலை, அம்பாறை மற்றும் அனுராதபுரம் ஆகிய மாவட்டங்களில் இந்த தெளிவூட்டும் திட்டம் நாளை முதல் முன்னெடுக்கப்படவுள்ளது. இதேவேளை அனுராதபுரம் மாவட்டத்தின் நொச்சியாகம பிரதேச செயலகத்தில் தொடவலகம பிரதேசத்தில் நெற்செய்கையில் இருந்து படைப்புழு கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இந்த பகுதியில் 2000 ஏக்கர் நிலப்பரப்பில் வேளாண்மை மேற்கொள்ளப்பட்டுள்ளதுடன் அதன் அரை பகுதி படைப்புழுவினால் பாதிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை இன்று நடைபெற்ற ஊடக சந்திப்புகளிலும் படைப்புழுவின் தாக்கம் தொடர்பில் கருத்து தெரிவிக்கப்பட்டது. அமைச்சரவை பத்திரம் ஒன்றை நாம் காண்கின்றோம். தற்போது பல்வேறு விடயங்கள் இடம்பெறுகின்றன. மிக விரைவாக அது இடம்பெறுகின்றது. 670 மில்லியன் ரூபாவிற்கு 12,000 மெட்ரிக் டன் சோளம் கொள்வனவு செய்வதற்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது. த்ரிபோசா KSG என்ற நிறுவனத்துக்கு மாத்திரமே இந்த அனுமதி வழங்கப்படுகின்றது. ஏன் அந்த நிறுவனத்துக்கு வழங்கப்பட்டது? இந்த நாட்டில் சோளம் கொள்வனவு செய்யும் நிறுவனங்கள் இல்லையா? நல்லாட்சி அரசாங்கத்தில் விலை மனு முறை இல்லையா? ඔයලා බලලා කියන්න. මා මිත්‍ර රාජසේනාරත්න ඇමතිවරයා සහ හැරිසන් ඇමතිවරයා මේගොල්ලෝ එකතු වෙලා තමයි මේ වැඩේ යන්නේ.
தேசிய மற்றும் சர்வதேச ரீதியில் திறமைகளை வெளிப்படுத்திய இலங்கையின் வீர வீராங்கனைகளை கௌரவிக்கும் ஸ்போர்ட்ஸ் ஃபர்ஸ்ட் மற்றும் அலியான்ஸ் நிறுவனம் இணைந்து ஏற்பாடு செய்துள்ள பிளாட்டினம் விருது வழங்கும் விழாவின் 13வது ஊக்குவிப்பு திட்டம் இன்று அம்பாறையில் முன்னெடுக்கப்பட்டது. அம்பாறை டிஎஸ் சேனநாயக்க தேசிய கல்லூரியில் நடைபெற்ற பிளாட்டினம் விருது வழங்கல் விழாவின் ஊக்குவிப்பு திட்டத்தில் கல்வி அதிகாரிகள், வரையறுக்கப்பட்ட கேபிட்டல் மகாராஜா நிறுவனம் மற்றும் அலியான்ஸ் நிறுவனத்தின் அதிகாரிகள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். பல்வேறு கலை அம்சங்களுடன் நடைபெற்ற இந்த நிகழ்வின் போது பேஸ்பால், ரக்பி மற்றும் கால்பந்து ஆகிய விளையாட்டுகள் தொடர்பில் பாடசாலை மாணவர்களுக்கு விளக்கம் அளிக்கப்பட்டது. அம்பாறை மாவட்டத்தின் திறமையான விளையாட்டு வீரருக்கான விருது பண்டாரநாயக்க மகளிர் கல்லூரியின் ரக்பி வீராங்கனை பூர்ணிமா குசுமிக்கு வழங்கப்பட்டது. டிஎஸ் சேனநாயக்க தேசிய கல்லூரியின் துலானி பெர்னாண்டோ வெள்ளிப்பதக்கத்தையும், மடவர லந்த மகா வித்தியாலயத்தின் உமேஷ் ஷமுதித வெண்கல பதக்கத்தையும் வென்றனர். விழாவின் பின்னர் 2018 ஆண்டுக்கான பிளாட்டினம் விருது வழங்கும் விழாவின் தீச்சுடர் அம்பாறையிலிருந்து மொனராகலுக்கு கொண்டு செல்லப்பட்டது. 2017-2018 ஆண்டுகளில் தேசிய மற்றும் சர்வதேச மட்டத்தில் திறமைகளை வெளிப்படுத்திய இலங்கை வீர வீராங்கனைகளை பாராட்டுவதற்காக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள ஸ்போர்ட்ஸ் ஃபர்ஸ்ட் அலியான்ஸ் பிளாட்டினம் விருது வழங்கும் விழா மார்ச் 29 ரத்மலானை ஸ்டெயின் கலையகத்தில் நடைபெற உள்ளது. கல்வி அமைச்சு மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சின் பூரண ஒத்துழைப்புடன் இதற்கான ஊக்குவிப்பு திட்டங்கள் நாடளாவிய ரீதியில் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. மீண்டும் சந்திக்கலாம். நியூஸ் ஃபர்ஸ்டின் 10:30 பின்னிரவு பிரதான செய்திகள். வணக்கம்.